ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இக்காட் சாரீக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து பிளாக் கலரில் வந்து இக்காட் சாரீ வந்திருக்கு பாருங்கள். அந்த டிசைன் இருக்கு இல்லையா, சாரீ ஃபுல்லாக அதே மாதிரி இருக்கும். கீழே வந்து ரெட் கலர் பார்டர் இருக்கும். பட் வந்து அவங்க வந்து என்கிட்ட கொடுக்கல. சாரீ வந்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொன்னாங்க. பிளாக் கலர் சாரீ, ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு மேலேயும் கீழேயும். கீழே வந்து இக்காட் டிசைன் சென்டரில் வந்திருக்கு. அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணுமான்னு கேட்டேன். இல்லை, பேட்ச் ஒர்க் எனக்கு வேணாங்க்கா, கழுத்துக்கு எதுவுமே வேணாம், நார்மலாக பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து நான் ஒரு சிஸ்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்லீவ் டிசைன் சேம் அதே மாதிரி எனக்கு வேணுங்க்கா, நல்லா இருக்குது, பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, எனக்கு அதுவும் அதே மாதிரி அவங்க கோ சிஸ்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க கோ சிஸ்டர் தான். அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி எனக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா இந்த சாரீக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டேன். ரெட் கலர் சாரீ இல்லையா, பிளாக் கலர் வந்து பைப்பிங் கொடுக்குறதுக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவுக்கு மட்டும் பைப்பிங் கொடுத்துட்டு, ஸ்லீவில் மட்டும் அந்த சென்டரில் அந்த இந்த மாதிரிலாம் எதுவும் பிளாக் வேணாக்கா, கீழே மட்டும் பைப்பிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஸ்லீவ் வந்து கிளாத்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 3 இன்ச்சு ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் கட் பண்ணிக்கிறேன். சென்டர் பீஸில் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம 2 மடித்து இப்படி போட்டோன்னா நமக்கு 3 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். அந்த 3 இன்ச்சில் வந்து தான் நம்ம வந்து டிசைன் வைக்க போகிறோம். ஸ்லீவோட மேல் பாகம்தான், ஃப்ரண்ட்டு உல்ட்டா இல்லாமல் மேலே வர்ற பாகம்தான் ஸ்லீவோட மெயின் கிளாத்லேயே. இந்த மாதிரி வந்து 3 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த கிளாத்தில் வந்து இந்த சின்ன சின்னதாக ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்கேலில் வந்து லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். ப்ளவுஸோட ப்ளவுஸ் பீஸில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 இன்ச் அளவு கேப்பில் வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லைனில் அப்படியே பிடிச்சி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளைனாக ஸ்லீவ் இருக்கிறதுக்கு பதில் அவங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அந்த டிசைன் அவங்களுக்கு ஓகேனதில் அதே மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதிலவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிசைன் கொடுக்கலாம். பட் வந்து அவங்களுக்கு வேண்டாம், எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஒரு டிசைன் தைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு டிசைன் வந்து பில்டு பண்ணுவோம். சிம்பிளாக ஒரு டிசைன் அதுலேயும் நம்ம கொஞ்சம் அழகாக காட்டணுன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி தைச்சோன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறது. இப்போ வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளவுஸோட சென்டர் கட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த சென்டர் கட்டும் இந்த சென்டர் கட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். நார்மலாக நம்ம ஸ்லீவ் எப்படி அடித்து திருப்புவோமோ அதே மாதிரி அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பைப்பிங் கொடுக்குறேன். அப்படியும் கொடுக்கலாம். பட் வந்து நான் அரேஞ்சு வந்து கிளாத்தில் வந்து விட்டுட்டேன் மடித்து தைக்கிறதுக்கு. அதனால் நான் இப்படி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கிறேன். ப்ளவுஸோட சென்டர் பீஸில் மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். எத்தனை ஃபில்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு 7 ஃபில்ட்டு வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு ஃபில்ட்டு, லெஃப்ட் சைடு 3 ஃபில்ட்டு, ரைட் சைடு ஒரு 3 ஃபில்ட்டு, மொத்தம் ஒரு 7 ஃபில்ட்டு மட்டும் வச்சுருக்கேன். 7 லைன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். வேணும்னா இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாகவும் அதே மாதிரி வர்ற மாதிரி கூட வச்சு தைக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் ட்ரை பண்ணுறேன். யாருக்காவது அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் வந்து இவங்களுக்கு வந்து போன வாட்டி நான் ஸ்டிச் பண்ணது ஒரு 5 ஃபில்ட்டு வர மாதிரி தான் தைச்சி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து ஒரு 2 ஃபில்ட்டு எக்ஸ்ட்ராவே வச்சேன். துணியும் இருக்குது, இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு 7 ஃபில்ட்டு வர்ற மாதிரி தான் 2 ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக இருக்கிறதுக்கு இதுலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தினா கீழே வந்து ஃப்ரில் வைக்கிறோம் இல்லையா, சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ரில் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரில் வச்சு கூட தைக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பைப்பிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து விட்டுட்டேன். நம்ம இதையும் நம்ம கொஞ்சம் அழகுபடுத்தி தைக்கணும்னு சொன்னோன்னாக்கா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃப்ரில் வச்சு கூட நம்ம தைக்கலாம், நல்லா இருக்கும்.
பட் அவங்க வேண்டான்னு சொன்னதுனால நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். பைப்பிங் மட்டும் வைக்கிறேன். பிளாக் கலர் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் எப்போவுமே நம்ம பைப்பிங் வைக்கணும்னா கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணுவோம். கிராஸ் பீஸ் வச்சு அழகாக கட் பண்ணி சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுக்குறேன். த்ரெட் பைப்பிங் வைக்காமலே நார்மலாகவே த்ரெட் பைப்பிங் வச்ச மாதிரியே நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போடும்போது சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்க்குறதுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். வீடியோக்கே அழகாக இருக்கா இல்லை வேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஒரு 350 சார்ஜ் பண்ணேன். ப்ளவுஸோடு சேர்த்து தான். ப்ளவுஸ் வந்து நார்மலாக 250 இவங்கக்கிட்ட நான் வாங்குறது வந்து 300 வாங்கினேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி 350 வாங்கியிருக்கேன். 270 கூட வாங்குவேன். அவங்க வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் நார்மலாக நம்மளுக்கு வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி கொடுக்குறவங்களுக்கு வந்து 270 கூட நான் வாங்குவேன். நார்மலாக கிளாத் எடுத்து நான் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணதுனால 350 வாங்கினேன் இந்த ப்ளவுஸ்க்கு. ஏன்னா ரேட்டும் கேட்குறாங்க ஒரு சில சிஸ்டர்ஸுங்க. அதனால நான் வந்து ரேட் வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணிட்டேன். 2 ஸ்லீவுமே இதே மெத்தடில் தான் ஸ்லீவ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம அந்த ப்ளவுஸோட சென்டர் பாயிண்டில் வர்ற மாதிரி ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுதான் மெயின். நம்ம ப்ளவுஸில் தைக்கும் போதும் அது சென்டர் பாயிண்ட் வர மாதிரி பார்த்து தைக்கணும். அதுதான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுல நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ண வேண்டிய வேலை. பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நார்மலாக 3 டாட் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இவங்க வந்து 34 சைஸ் ப்ளவுஸ். இது நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அயர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஊக்கு வைக்கணும். இதுதான் வேலை. சரி, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஏன்னா நான் நிறைய ப்ளவுஸ் வந்து தைப்பேன். அவசரமாக வீடியோ லாஸ்ட்டு ஃபினிஷிங்லேருந்து வீடியோ எடுக்காமல் விட்டுருவேன். அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் வந்து ஃபினிஷ் ஆகாத வீடியோஸ் வந்து நான் எப்படி போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்றதுனால நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால நான் ஊக்கு வைக்காத முன்னையே அந்த டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். ஸ்லீவ் பாருங்கள். இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஃபில்ட்டு வைக்கிறோம் இல்லையா, மேலே எப்படி வந்து தைக்கிறோமோ அதே மாதிரி கீழேயும் அதே டைரெக்ஷனில் வைக்காமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கும்போது அந்த ஃபில்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அந்த ஃபில்ட்டு வச்சிருக்கிறத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இப்படி பஃபாக தூக்கி இருக்கிற மாதிரி காட்டும். அது வந்து டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி தைக்கும்போது அது நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நார்மல் நெக்கு தான் வச்சேன். பேக்கில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் நெக்கு, ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சுருக்கேன். டிசைன்னா இந்த கட் ஒர்க்கு. அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி கட் ஒர்க்கு ஏன் 350 வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். சின்ன சின்ன வேலை வந்து அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. நெக் பின்னாடி வந்து கழுத்து ரவுண்ட் நெக் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி கட் கொடுத்து தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நேரத்தில் கேன்வாஸ் வச்சு தைப்பேன், ஒரு நேரத்தில் பைப்பிங் வச்சு தைப்பேன். அதனால தான் அவங்களுக்கு வந்து 300 ருபீஸ் ப்ளவுஸ்க்கு. அப்படி இல்லைன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 270 ருபீஸ் நான் வாங்குகிறேன். 250 வந்து ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன். ஒரு 4 வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 270 20 ருபீஸ் ஏற்றி இப்போ இந்த பொங்கல் இருந்து 270 ருபீஸ் வாங்குகிறேன் நான். அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். எல்லாமே வேலை தானே, நம்ம டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாமே நம்ம அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலை தான். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது. சின்ன சின்னதாக நம்மளுக்கு ஏதாவது டிசைன் கொடுக்கும்போது, வேரியேஷன் கொடுக்கும்போது அதுக்கான நம்ம காஸ்ட்டை வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரே ரேட்டுக்கு ஒரே ப்ளவுஸாக தைச்சி கொடுத்தோன்னா நம்ம வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூலி வாங்க மறக்காதீங்க. ப்ளவுஸ்க்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு ப்ளவுஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.